இது நாம் கேட்கிற வார்த்தை இல்ல, இயேசு கேட்கிற வார்த்தை. அதனால்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் மற்ற எல்லா விதமான காரியங்களையும் பின் வைத்துவிட்டு தேவனுடைய வார்த்தை மட்டும் நம்முடைய இருதயத்திலே பதித்து, ஆத்மாவிலே பதித்து, தேவனுடைய வார்த்தையை உங்கள் கண்களுக்கு முன்னாடி வைத்து, அவைகளை கைகளில் அடையாளமாக கட்டி, நீ படுக்கிற பொழுது, உட்கார்ந்து இருக்கிற பொழுது, எழுந்திருக்கிற பொழுதெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு இவைகளை குறித்து பேசி, அப்படிப்பட்டதான ஒரு தேவ வழியிலே நாம் நடக்கிறவர்களாக இருந்தால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு சத்துருவாக இருப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு விரோதமாய் வந்து காணப்படுகிற அத்தனை ஜாதிகளையும் அவர் துரத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் இந்த வசனங்கள் எல்லாம் ஒன்றில் கூட நீங்கள் கீழே விடாம உடைய மனதிலும் உடைய ஆத்மாவிலும் நீங்கள் பதிக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஏன்னா அந்த வார்த்தை தேவனாய் இருக்கும். அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறபடினால அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் சாலமோன் பார்த்து கேட்டாரு, எனக்காக நீ ஆலயத்தை கட்ட முடியுமா? கைகளினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசமாக இருக்கிறதில்ல. வானமும் பூமியும் அவரை கொள்ளாது. இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் காணப்படுகிற அத்தனை சிருஷ்டிகளை எடுத்துக்கிட்டாலும், சமுத்திரத்தின் ஆழத்தை எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு மறைவாக போய் இருக்க முடியாது. அவருக்கு மறைந்து நாம் வாழ முடியாது. அவருக்கு மறைந்து நாம் எதையும் சிந்திக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், மண்ணினால் உருவாக்கப்பட்ட மண்ணான இந்த சரீரத்துக்குள்ள ஒரு கைமுட்டி அளவு காணப்படுகிற இருதயத்துக்குள்ள தன்னை சிறியவராக்கி நம்மோடு கூட வாசம் பண்ணுவதற்கு, நாம் தொண்டு கொள்கிற போதெல்லாம், நம்ம சேவிக்கிற போதெல்லாம் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு அப்படியே இறங்கி வருகிறாரே, அவர் எவ்வளவு நல்லவர். கூப்பிடும் நீ பதில் கொடுப்பா, கூரைகள் எல்லாம் இறைவாக்குமா. கூப்பிடும் நீ பதில் கொடுப்பா, கூரைகள் எல்லாம் இறைவாக்குமா. உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா. ஒரு சின்ன இருதயத்துக்குள்ள வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் போது
வார்த்தை ஒன்று கூட தரையில் விழாதபடி நீ காத்துக்கொண்டு நீ ஏற்றுக்கொள்ளும் போது உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். அதனால கேட்கிற வசனங்கள் ஒன்று கூட நீங்க தரையில் விடாம நீங்கள் அதை கேட்டு ஆண்டவருக்கு பலன் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதற்காக இந்த மாதம் முழுமைக்காக ஆண்டவர் தந்த வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க இருக்கிறோம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டார். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த சாலமோன் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி தாவீதுடைய வீட்டில் நடந்த சம்பவங்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி தந்துவிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு உங்களை எடுத்து செல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். அருமையான இந்த சாலமோன் ராஜா பத்சேபாவுக்கு பிறந்த 2வது பிள்ளை. இந்த பத்சேபாவையும் இந்த சாலமோனையும் தாவீதுடைய வீட்டுக்குள்ளே யாருமே கண்டுக்கல. தாவீதுடைய ஒரு பிள்ளை, அவன் பேர் அதோனியா. இந்த அதோனியா என்ன செய்கிறாரு? யாருக்குமே தெரியாம, தன் தகப்பனாகிய தாவீதுக்கு கூட தெரியாம இவர் தன்னைத்தானே ராஜாவாக்கி கொள்கிறார். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? சொல்லுங்க. தன்னைத்தானே யாருக்கும் தெரியாம அவர் என்ன செய்கிறாரு? ராஜாவாகிறார். இத 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம், 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆகியத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகியத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன், தன்னைத்தான் உயர்த்துகிறான். அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நான் தான் ராஜாவாவேன், நான் தான் ராஜாவாக உட்காருவேன், என்னதான் மக்கள் தெரிந்து கொள்ள போறாங்க, எனக்கு தான் மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்குது. அப்சலோமும் அப்படித்தான் செய்துட்டு இருந்தாரு. யாரெல்லாம் ராஜாவாகிய தாவீது கிட்ட நியாயம் கேட்க வர்றாங்களோ அவங்க எல்லாரும் வழியில அவங்களை தடுத்து நிறுத்தி, நீ ஏன் ராஜா கிட்ட போகணும், அங்க போய் பேசினாலும் உன்னுடைய நியாயத்துக்கு எந்த பதிலும் கிடைக்கிறது இல்லை, நீ எனக்கு சொல்லு, நான் உனக்கு அதற்கான சரியான காரியங்களை சொல்லித் தருகிறேன் சொல்லி இப்படி மக்கள் ராஜா கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இடையிலேயே தடுத்து நிறுத்தி தன்மக்கமாக மக்களை இழுத்து ராஜாவாக துடிக்கிற அப்சலோம்கள், ராஜாவாக துடிக்கிற அதோனியாக்கள் இன்றைக்கும் தேசத்திலே இருக்கிறார்கள். நேற்றைக்கு நான் உங்களுக்கு காட்டிக் கொடுத்தேன். 70 பேர் கர்த்தர் நியமித்தார். கர்த்தர் தான் அவர்களை அனுப்பினார். ஆனா அவர்கள் மேல பரிசுத்தாவி இல்லை.
கர்த்தர் தான் அனுப்பினார். ஆனா அவர்களும் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினார்கள். சந்தோஷத்தோட திரும்பி வந்து இயேசு கிட்ட வந்து விஷயத்தை சொல்றாங்க. பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சந்தோஷமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இயேசு தந்த வார்த்தை, சாத்தான் மின்னலை போல கீழே விடுகிறத நான் பார்க்கிறேன். அதை விளக்கும் வண்ணமாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தேன். மின்னலை போல சாத்தான் விடும் பொழுது தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால ஆண்டவர் இந்த விஷயத்தை நமக்கு வேத புத்தகத்தில் சொல்லி தந்திருக்கிறார். கூடவே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லிக் கொடுத்த காரியம், பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்க சந்தோஷப்படாம உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். நாம ஆண்டவருடைய பெயரை கொண்டு இந்த தேசத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அதுவெல்லாம் முக்கியம், அது இரண்டாவது. ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. உங்க பெயர் பரலோகத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறதா அல்லது கிறுக்கி போடப்பட்டிருக்குதா, இதையெல்லாம் முழுமையாக அறிந்து வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை உங்களுக்கு காட்டிக் கொடுத்தேன். ஏன் தெரியுமா? உன்னை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறதும் உன்னை ராஜாவாக்கவும் தகப்பனுடைய ஸ்தானத்தை கொடுக்கவும் அவர்தான் சித்தமுள்ளவர். தமக்கு சித்தமானவனை அவர் உயர்த்துகிறார், சிங்காசனத்திலே அவர் உட்கார வைக்கிறார், பிரபுக்களோடு அவர் உட்கார வைக்கிறார். ஆனால் இந்த அதோனியாவும் இந்த அப்சலோமும் அப்படி அல்ல. அப்பாவுக்கு தெரியாமலே அவனாக சம்பாதிக்கிறான், அவனாக ரதங்களை சம்பாதிக்கிறான், அவனாகவே காலாட்களை சம்பாதிக்கிறான், அவனாகவே விளம்பரம் பண்ணுகிறான். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஒரே வீட்டுக்குள்ளதான், ஒரே வீட்டு பிள்ளைகள் தான், ஒரு அப்பாவுடைய பிள்ளைகள் தான். ஆனா அப்பாவுக்கு தெரியாமலேயே இவர்கள் ராஜாவாகிறாங்க. இப்ப என்ன நடக்குது? அந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல பர்சேபாள் போய் ராஜாவை பார்த்து சொல்றா. அதுக்கு முன்னாடி 10ஆவது வசனத்தை வாசிக்கும் போது இந்த அதோனியா என்ன செய்யலாம்? 9ஆவது வசனத்தையும் வாசித்து பார்க்கலாம். அதோனியா இன்றோகேலுக்கு சமீபமான சோக்கரேத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் அடித்து ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரர் எல்லாரையும் ராஜாவின் ஊழியக்காரரான யூதாவின் மனுஷர் எல்லாரையும் அழைச்சான். பெரிய பெரிய உத்தியோகஸ்தர் அழைச்சான். பெரிய பெரிய பிரதான ஆசாரியர்களை அழைத்தார். 10ஆவது வசனத்தை வாசித்து பாருங்க. நம்மள மாறிப்பட்ட ஆளு தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் என்ன வார்த்தை சொல்லப்படுது? இவ்வளவு பிள்ளைகள், இவ்வளவு மந்திரிமார்கள், இவ்வளவு யூத ஜனங்கள், இவ்வளவு பேரும் இருந்தும் இந்த 3 பேரை மட்டும் அழைக்காம இருக்கும்போது இவங்க மனசுல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். நம்ம வாழ்க்கையில இதே போல சமுதாயத்தில் ஒதுக்கி வைத்து ஒரு நல்ல காரியங்களை கூட உங்களை அழைப்பு தராம பல முறை உங்களை ஒதுக்கி வைத்து உங்களை புறம்பாக்கும் போது உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுது. உங்க வீட்டுல இருக்கா
மருமகள் தனித்தான உயர்த்தினாலா? நான் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரின்னு சொல்லி சத்தம் கொடுக்கிறாளா? உங்களை வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று பிரயத்தனம் செய்கிறார்களா? எப்படியாவது உங்களை அடக்கி ஆள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களா? அப்படிப்பட்ட ஒரு கண்ணீரின் நிலவரம் உங்க வீட்டில் நீங்க வேலை செய்கிற இடத்துல காணப்படுகிறதா? ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல ஒரு அதோனியாவின் ஆவி கிரியை செய்கிறது. ஒரு அதோனியாவின் ஆவி வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு அப்சலோமின் ஆவி அந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்குது பாருங்க. 11வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது நாத்தான் சாலொமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, எப்பவுமே தீர்க்கதரிசியுடைய ஆலோசனையை கேட்டு நடந்தா உடைய வாழ்க்கையில செய்ய உண்டு. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் சோதனம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உன்னை எத்தனை பேர் ஒதுக்கி தள்ளினாலும், உன்னை எத்தனை பேர் புறந்தாக்கி தள்ளினாலும், ஓ நீ அந்த மகிமையுள்ள தீர்க்கதரிசியாகிய கர்த்தருடைய ஆலோசனையை நீ கேட்கும் போது உனக்கான காரியத்தை ஒரு தேவன் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காதுங்க. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்கிறாங்கன்னு நீ பயப்பட்டு கொண்டு இருக்காது. மற்றவர்கள் பார்வை நான் ஒரு வெட்டுக்கிளி என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு இருக்காது. கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அதை நீங்க கேட்கணும். என்ன சொல்றாரு 11வது வசனத்துல? அப்பொழுது நாத்தான் சாலொமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? நீ கேட்கவில்லையா? உனக்கு தெரியலையா? உனக்கு தெரியாமே ஒருவன் ராஜாவாக போகிறான். அவன் ராஜாவாயினா ஒரு நிலைமை என்ன ஆகும்? 12வது வசனத்துல சொல்லி கொடுக்கிற ஒரு நிலைமை என்ன ஆகும்? இப்போது உன் பிராணனையும் குமாரனாகிய சாலொமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா. உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு யார் ஆலோசனை சொல்லுவார்? சொல்லுங்க. மனுஷனுடைய யோசனை, மனுஷனுடைய ஆலோசனை அல்ல. உன் பிராணனையும் உன் மகனுடைய பிராணனையும் வாங்க துடிக்கிற அந்த பொல்லாத வல்லமைகளை அழிப்பதற்கு, உன்னையும் உன் குடும்பத்தையும் தப்புவிக்கிறதற்கு உனக்கு ஆலோசனை சொல்லும்படியாக தீர்க்கதரிசி இன்றைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். எத்தனை பேருக்கு ஆலோசனை கேட்கறதுக்கு ஆயிடும்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோதரம். இப்போ ஒரு ஆலோசனை சொல்றார். அந்த ஆலோசனை எல்லாம் வீட்டில் போய் படிச்சிருங்க. இப்போ 17வது வசனத்துல தாவீது ராஜா என்ன சொல்றாரு? அதற்கு அவன், என் ஆண்டவனே, எனக்கு பின் ஒரு குமாரனாகிய சாலொமோன் ராஜாவாகி அவனே சிங்காசனத்தில் வீற்றிருப்பான் என்று நீ உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு ஒரு அடியாளுக்கு ஆணையிட்டீரே. இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான். என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் அதை அறியவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ராஜாவுக்கு தெரியல. பரிசுத்தவான்களுக்கு நாத்தான் போய் ராஜாவுக்கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாம் போய் சொன்னாங்க. இப்ப ராஜா என்ன சொல்றாரு? அவர் ஆணையே போடுறாரு பாருங்க. 29வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது ஒரு குமாரனாகிய சாலொமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான்
ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் என்று சொல்லுவோம், இயேசு வருகிறார் என்று சொல்லுவோம். திறந்திட வேண்டும் மலைகள் குன்றுகள் கலந்திட வேண்டும், கடலாகவே நேராகணும், கடலாகவே சமாதானம், கடலாகவே நேராகணும், கடலாகவே சமாதானம். நல்ல கனி கொடா இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஜனங்களும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அப்பாவாகிய அவருக்கு தெரியாமல் தன்னைத்தானே ஒருத்தர் உயர்த்தி ராஜாவாக பாருங்க, அவன் தான் பிசாசு. அவன் தான் உன்னுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக இருக்க வேண்டிய தாவீதின் குமாரனை தள்ளி வைத்து அவன் இந்த ஸ்தானத்தில் ராஜாவாக வரும்படியாக வாஞ்சிக்கிறார். கவனிங்க. ஏன்னா தாவீதின் குமாரன் சாலமன் தான் அந்த இடத்துல வர வேண்டும். அந்த சாத்தானுக்கு நல்லா தெரியுது, சாலமன் வந்துவிட்டா நான் ராஜாவாக முடியாது. அதனால இந்த 3 பேரையும் அவன் கூப்பிடல, தன்னைத்தான உயர்த்தி அவன் ராஜாவாகிறதற்காக கடந்து செல்லும் பொழுது இப்ப தாவீது ராஜா இந்த விஷயங்களை அறிந்த பிற்பாடு அவர் என்ன சொல்றாரு? அடுத்த 30வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, என் ஆத்துமாவே எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். அப்பொழுது தலை மட்டும் குறிந்து ராஜாவை வணங்கி என் ஆண்டவனாகிய தாவீது ராஜா என்னைக்கும் வாழ்க ஆணையிட்டாரு. இன்றைக்கே சாலமோனை ராஜாவாக மாற்றி விடுவேன் என்று சொல்லி விட்டுட்டாரு. அதனால இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தரை மட்டும் அவர் புரிந்து வணங்கி அவரை வாழ்க என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப அவர் சொன்னபடியே அவர் செய்யவும் ஆரம்பிச்சிட்டாரு. 32வது வசனத்துல இருந்து வாசிக்கும் போது அங்கே தீர்க்கதரிசியாக நாத்தான் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் ராஜா கிட்ட போறாங்க. இப்ப ராஜா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 33வது வசனத்துல சாலமோனை கோவேறு கழுதை மேல ஏற்றிக்கொண்டு கீதோன் ஆற்றுக்கு அழைத்துக் கொண்டு போங்க. அங்க போய் தீர்க்கதரிசியாக நாத்தானும் சாதோக்கும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாக சாலமோன் வாழ்க
என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல கவனிங்க. இங்க அதோனியா அப்பாவுக்கு தெரியாம ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் அவர் தன்னைத்தான உயர்த்தி ராஜாவாகிறதுக்கு அவர் நல்லா சாப்பிட்டு விருந்து பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க விருந்துல ஆனந்தமாக அவர்கள் புசித்து குடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. கர்த்தர் ஏற்படுத்தாதவன், கர்த்தரால் நியமிக்கப்படாதவன், அவன் எவ்வளவுதான் சந்தோஷப்பட்டாலும், எவ்வளவுதான் அவன் விருந்து கொண்டாடினவனா இருந்தாலும், அந்த நேரத்தில் இங்க தேவன் தாவீது மூலமாய் கிரியை செய்கிறார். இவங்க 3 பேரை கூட்டிட்டு போய் கீதோன் ஆற்றின் கடையில கொண்டு போய் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, நீ எக்காலம் போது சாலோமன் வாழ்க என்று சொல்லி எல்லாரும் வாழ்த்துக்கள் என்று இங்கே சொல்லி அனுப்பிவிடுகிறார். இப்போ அதே மாதிரி அவங்க செய்கிறாங்க. அவங்க செய்த பிறகு என்ன காரியம் நடக்குது? வாசிக்கலாம். 35வது வசனத்துல வாசிக்கும் போது, அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி, நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் அவன் வீற்றிருக்க வேண்டும். 39வது வசனத்தை வாசிக்கும் போது, சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலோமனை அபிஷேகம் பண்ணினான். 40வது வசனத்தை படித்து பாருங்க. ஆண்டவர் எப்படி மாத்துறாரு காரியங்கள் எல்லாம். 40வது வசனம் வாசி. அங்க அபிஷேகம் பண்ணின உடனே இங்க ஜனங்கள் எல்லாரும் யாருக்கு மேல? நீ எவ்வளவு சேர்த்து யாரும் போகல, எவ்வளவு முயற்சி எடுத்து யாரும் போகல. ஆனா கர்த்தர் சாலோமோனை அபிஷேகம் பண்ணினாரு. ஜனங்கள் அந்த ராஜா பின்னாடி போனாங்க. இப்ப என்ன சொல்றது? ஜனங்கள் நாகசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தால் அதிரத்தக்கதாக பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள். 41வது படி பாருங்க. அவனோடு எல்லா விருந்தாளிகளும் போஜனம் பண்ணி முடிந்தபோது, ஐயோ, நீ ஏன் ஜெபிக்க வரணும்? நீ ஏன் தெய்வ சமூகத்தில் வரணும்? நீ ஏன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வரணும்? நீ ஏன் தேவனோடு சஞ்சரிக்க வரணும்? உன்னை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ண ராஜா ஒரு நாள் வரப்போகிறார். ராஜாவின் சிங்காசனம் நமக்கு ஒரு நாள் கொடுக்கப்பட போகிறது. உன்னை பரிசுத்தவான்களுடைய மத்தியில் ஒரு நகர்வலமாக அவர் கொண்டு வரப்போகிற ஒரு நாள் வரப்போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் நல்லா புசித்து குடித்து இன்பம் கொண்டாடி விருந்து கொண்டாடி இருக்கிற அந்த நேரத்தில் இங்கே சாலோமன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இப்ப யாருக்கு ஷாக் வந்தது? யோவாப் எக்கால சத்தத்தை கேட்டபோது நகரத்தில் உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்ன என்று விசாரித்தான். இப்ப அவனுக்கு விஷயம் சொல்லப்படுது. என்ன சொல்கிறாங்க? 46வது வசனத்துல, அல்லாமலும் சாலோமன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறான். 49வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய்விட்டார்கள். இப்ப வளர்ச்சா உன்னை எத்தனை பேர் ஒதுக்கி வைத்தார், உன்னை எத்தனை பேர் தள்ளி வைத்திருந்தார், உன்னை எத்தனை பேர் உன்னை ஆளுகை செய்யும்படியாக வந்திருந்தாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அதிர்ந்து போகும். தங்கள் தங்கள் வழியே போகக்கூடிய ஒரு நாள் வரும். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். அல்லேலூயா.
என்னை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். எத்தனை வல்லமைகள் ராஜாவாக எனக்கு முன்னாடி உயர்ந்து வந்தாலும் அவைகள் எல்லாம் ஒரு நாள் அதிர்ந்து தங்கள் தங்கள் வெளியே போகக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. அந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களுக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர். இப்ப இந்த சாலமோன் இந்த ராஜாங்கத்துக்குள்ள வந்துட்டாரு. அத வாக்குத்தத்தமா ஆண்டவர் கொடுத்துட்டாரு. சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவன் ராஜாங்கத்தில் பலப்படுவதற்கு முன்னாடி எத்தனை வல்லமைகள் அவனை எதிர்த்திருந்தது. இத்தனை வல்லமைகள் அவன் ராஜாவாகாத படிக்கு பயங்கரமான எதிர்ப்புகளோடு காணப்பட்டது. இவைகளின் மத்தியில தேவன் அவனை ராஜாவாக்கி தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தை அவனுக்கு கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதே ராஜாங்கத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ராஜாங்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது எதுக்காக? ஏதோ அந்த ராஜாங்கத்தை நான் பெற்றுக்கொண்டு அதிலேயே நான் நின்று விடுவதற்காக அல்ல. அந்த ராஜ்யத்துக்குள்ளே, அந்த ராஜாங்கத்துக்குள்ளே நீங்களும் நானும் பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா ஒரு மனுஷன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லுகிறார். மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஐயா, அந்த ராஜ்யம் உனக்குள்ளேயும் அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் ஸ்திரமடையாதபடிக்கு, அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பலப்படக்கூடாதபடிக்கு உன்னை எதிர்க்கிற வல்லமைகள் தான் இந்த அதோனியா போன்ற வல்லமைகள். உன்னோடு சண்டையிடுகிற வல்லமைகள் தான் இந்த அப்சலோம் என்கிறதான வல்லமைகள். இவர்கள் இருக்கிற நாள் வரைக்கும் அந்த மகிமையின் ராஜா உள்ளே வர முடியும். ஒருவேளை உனக்குள்ளே உன்னுடைய திறமையை வைத்து, உன்னுடைய நீதியை வைத்து நீ நல்லவர்களாக, உன் பார்வைக்கு செம்மையானவர்களாக, உன் சுய புத்தியினாலே, உன் சுய ஞானத்தினாலே, உன் சுய நீதியினாலே நீ ஒரு ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்டியெழுப்பலாம் என்று நினைத்தால், ஒருவேளை அப்படிப்பட்ட காரியத்தை உனக்கு முன்னாடியே நீ வைக்கிறவனாக இருந்தால், உனக்குள்ள இருக்கிறது ஒரு அதோனியா, உனக்குள்ள இருக்கிறது ஒரு அப்சலோம், உனக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. இதைத்தான் சாத்தான் இயேசுவிட கொண்டு போய் அவன் பரீட்சைப்படுகிறான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, 7வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அங்கே பிசாசு இயேசுவை பார்த்து என்ன சொல்லுகிறான்? வாசிக்கலாம். 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் சொல்லிக் கொடுத்தேன். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நல்ல கவனிங்க. நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சாத்தான் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு சொந்தமா இருக்குது, இதெல்லாம் என்னுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பணிந்து கொண்டால்
இதெல்லாம் உமக்கு சொந்தமாயிரும். அதனால ஒன்று செய், என்னை பணிந்து கொள் என்று இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். சாத்தான் எப்போதுமே அவனை பணிந்து கொள்வதற்கு தான் அவன் பேசுவான். ஏன்னா அவன் காட்டுறதெல்லாம் உலகத்தின் ராஜ்யம், அவன் காட்டுகிறதெல்லாம் இந்த உலகத்தின் மகிமைகள், அவன் காண்பிக்கிறதெல்லாம் இந்த உலகத்தின் அழகுகள். இதெல்லாம் இயேசுவிட கொண்டு போட்டது போல இன்னைக்கு உங்க முன்னாடியும் போடுவான், என் முன்னாடியும் போடுவான். அதுக்கு மேல நீ ஆசை வைக்கும்படியாக இதெல்லாம் காண்பிப்பான். ஏன்னா அவன் எனக்குள்ள வந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட பழத்தை காட்டி, ஆசை காட்டி, அதை புசிக்க வைத்து, அதன் மூலமாக ஒரு மரணத்தை கொண்டு தேவனை விட்டு பிரிக்கிறதற்கு அவன் செய்கிற ஒரு சதி சூழ்ச்சி செயல். இதை புரிந்து கொள்ளாம, இதை விளங்கிக் கொள்ளாம எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒன்றின் புஸ்தகத்திலே படிக்கும் பொழுது ஞானஸ்நானம் பெற்ற எல்லார் மேலேயும் நம்முடைய ஆண்டவர் பிரியமாய் இருந்ததில்லையா? ஏன் அவர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்ததில்லை அப்படி என்று கேட்டால், ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். நல்ல கவனிங்க, ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், ஞான கண்மலையின் பானத்தை குடித்தார்கள், போஜனத்தை சாப்பிட்டார்கள். அப்படி இருந்தும் 5ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. ஆனால் வசனத்தில் அதனுடைய காரணத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர்கள் இச்சித்தது போல பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது அவர்களுடைய நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இச்சிக்கப்பட தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அசட்டை பண்ணினார்கள். ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை உங்களுக்காக எனக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யம் தான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வர வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். அந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த ராஜ்யத்துடைய ரகசியங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் கதைகளாக சொல்லப்பட்டது. வீட்டில் இயேசுவோடு இருந்தவர்களுக்கு, இயேசுவோடு தங்கி இருந்தவர்களுக்கு